அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்று மிகவும் அற்புதமான நாளுங்க. சனி பிரதோஷம் ரொம்பவும் அற்புத பலனை தரக்கூடியது. அது மட்டும் கிடையாதுங்க, வருடத்தின் கடைசியில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. இந்த நாளில் உங்களால் பூஜை பண்ண முடிந்தாலும் முடியாவிட்டாலும் இந்த ஒரு மந்திர வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். அடுத்த நொடியே உங்கள் வாழ்க்கை மேஜிக் போல் மாற ஆரம்பிக்கும். என்ன கேட்குறீங்களோ அந்த ஒரு வேண்டுதல் கண்டிப்பாக அடுத்த நாளே சித்தி அடையக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம். பிரம்மாண்டம், யூனிவர்ஸ், பிரபஞ்சம் அப்படின்னாலே சிவபெருமான் தான். அதாவது இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான். அத்தகைய சக்தி வாய்ந்த சிவபெருமானுக்குரிய சனி பிரதோஷத்தன்று இந்த ஒரு மந்திரத்தை பூஜை பண்ண முடிந்தாலும் முடியாவிட்டாலும், நீங்கள் விரதம் இருந்தாலும் இருக்க முடியாவிட்டாலும் மிகவும் எளிமையானது தான். ஒரே ஒரு வரி மந்திரம் தான், ஆனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பலன் தரக்கூடியது. நீங்கள் கேட்டதை கேட்ட உடனே கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் சொல்லலாம். எப்பொழுது சொல்லணும், அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. இன்று இந்த பிரபஞ்சம் முழுக்க சிவபெருமானின் அற்புதமான ஆற்றல் நிறைந்திருக்கும். இன்றைய தினத்தில் நம்ம என்ன கேட்டாலும் நியாயமான கோரிக்கையை நம்பிக்கையுடன் கேட்கும்போது சிவபெருமான் நிச்சயம் தந்தே தீர்வார். அந்த அளவுக்கு அற்புதமான மந்திரம். இன்று பிரதோஷ காலம், அதாவது இன்று மாலை 4:30 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் தாராளமாக சொல்லலாம். அந்த நேரத்தில் உங்களால் சொல்ல முடியலனா இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை நீங்கள் சிவபெருமானை மனதில் நினைத்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ, என்ன ஆசை நிறைவேற வேண்டும், எந்த ஒரு விருப்பத்தையும் நிச்சயமாக இந்த ஒரு மந்திர வார்த்தை நிறைவேற்றி தரும். இதற்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அமைதியான பிளேஸில் உட்காந்துக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவிலில் கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம். கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தால் பூஜை ரூமில் உட்காந்து நீங்கள் சொல்லலாம். பூஜை ரூமுக்கும் போக முடியலனா எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே அமைதியான பிளேஸில் ஏதாவது ஒரு மேட்டு, பலகை இல்லைன்னா பெட்ஷீட் போட்டு இல்லைன்னா ஒரு சேர் மேலே உட்காந்து வெறும் தரையில் அமர்ந்து நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் அது பலன் கொடுக்காது. அதனால தான் ஏதாவது ஒரு பெட்ஷீட்டு, மேட்டு, பலகையில் உட்காந்து நல்ல பத்மாசனத்தில் உட்காந்து சிவபெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு சிவபெருமானை நம்மளுடைய நெற்றி புருவத்துக்கு நடுவில் இருக்கிறது போல் ஒரு இமேஜினேஷன் பண்ணிவிட்டு அவரிடம் தான் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல போகிறீங்க. இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆசைகள் என்னவோ ஒரே ஒரு வேண்டுதலை நீங்கள் ஒரு விருப்பத்தை நீங்கள் வைக்கலாம். அந்த ஆசை நிறைவேற்றி தரும்படி சிவபெருமானிடம் மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கும் உங்கள் குலதெய்வத்திற்கும் சிவபெருமானுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றியை சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை சொல்லும்போது ஏதாவது ஒரு பாட்டிலோ இல்லை ஒரு கிளாஸ்லையோ தண்ணீரை கையில் பிடிச்சிக்கோங்க. அந்த தண்ணீரை உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. அந்த தண்ணீரை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஹம் வசிய சிவ ஓம். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஹம் வசிய சிவ ஓம் அப்படின்னு இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லணும். 108 முறை சொன்னீங்கன்னா ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கக்கூடியது. 108 முறை சொல்ல முடியாதவங்க 54 முறை, 21 முறை சொல்லலாம். எண்ணிக்கையெலாம் இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் மட்டும் அந்த தண்ணீரை பார்த்து உங்களுடைய வேண்டுதலை சொல்லிவிட்டு ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஹம் வசிய சிவ ஓம் அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். மந்திரத்தை சொல்லி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த தண்ணீரை சிறிதாக கொஞ்சமாக குடிச்சிடுங்க. இந்த மந்திரத்தை சொல்ல போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு அமைதியான பிளேஸில் உட்காந்துருக்கீங்க பாருங்கள். அங்கே நல்லா மூச்சை 3 முறை நல்லா இழுத்து வெளியில் விட்டுட்டு 3 முறை செஞ்சதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியை பார்த்து உங்களுக்கு என்ன நடக்கணுமோ, என்ன வேண்டுமோ அந்த தண்ணீரை பார்த்து நடந்து முடிஞ்சது போல் உங்களுக்கு கிடைச்சது போல் சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை கொஞ்சமாக நீங்கள் குடிக்கணும். அவ்வளோதான். யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம். அதாவது குழந்தைகள் படிப்பில் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணணும், நல்ல மார்க் எடுக்கணும், எக்ஸாமில் பாஸ் ஆகணும், செலக்ட் ஆகணும், இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும், வேலை கிடைக்கணும், அதுபோல் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், கார் வாங்கணும், இது போல் உங்களுடைய எந்த ஒரு விருப்பத்தையும் நிறைவேற்றி தரும். அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படணும் அப்படின்னாலும் சொல்லலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் காரணமே தெரியாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை தீரணும், கடன்
பிரச்சனை தீரணும், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு பணம் தேவைப்படுது, அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாலுமே நான் சொன்ன முறையில் இந்த மந்திரத்தை சொல்லி அந்த தண்ணீரை குடிக்கும்போது நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். நீங்கள் இன்று இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டும் செய்யலாம். இதே போல் நீங்கள் ஒரு 3 நாட்களுக்கு தொடர்ந்து எந்த நேரத்தில் செஞ்சீங்களோ அதே போல் இன்றையிலேருந்து 3 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை இந்த ஒரு மந்திரம் உங்களுக்கு கொடுத்தே தீரும். இந்த மந்திரத்தை நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கன்னா குளிச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். மாதவிடாய் காலத்தில் தாராளமாக சொல்லலாம். பூஜை ரூமுக்கு போகாமல் உங்களுடைய உடல்நிலை ஒத்துழைத்தால் நிச்சயமாக இந்த மந்திரத்தை சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை ஒரு ஒயிட் கலர் பேப்பரில், அதாவது உங்களுக்கு என்ன வேண்டுமோ எந்த ஒரு பெண்ணாலையும் எழுதலாம். ஒயிட் கலர் பேப்பர் தான் கிடையாது, ஒரு பேப்பரில் ப்ளூ கலர் பென்னு, ரெட் கலர் பென்னு, க்ரீன் கலர் பென்னு, எந்த பென் இருக்கோ அந்த பெண்ணால் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து சிவபெருமானிடம் கேட்குறது போல் உங்களுக்கு என்ன வேண்டுமோ ஒரு லெட்டர் மாதிரி நம்ம எழுதுவோம் பாருங்கள், அது போல் கூட நீங்கள் எழுதலாம். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை எழுதி முடித்ததுக்கப்புறம் அதுக்கு கீழே இந்த மந்திரத்தை நீங்கள் 21 முறை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். இப்படி எழுதி அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் சிவபெருமானுடைய ஃபோட்டோ சிலை இருந்தால் அவங்களுடைய பாதத்தில் வைக்கலாம். இது ரெண்டும் இல்லைன்னா கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஃபோட்டோ சிலை இருந்தால் வைக்கலாம். இல்லைன்னா அரச மரம் ஆலமரம் இருந்தால் அந்த மரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல அந்த நிறைய வேர் பகுதியெலாம் இருக்கும், அதில் கூட நீங்கள் வச்சுட்டு வந்துடலாம். சிலை ஃபோட்டோ இல்லாத பட்சத்தில் கோவில் பக்கத்தில் இல்லைன்னா அரச மரம் ஆலமரம் வன்னி மரம் வில்வ மரம் இந்த மரத்தில் ஏதாவது ஒரு மரம் உங்கள் கண்ணில் தென்பட்டதுன்னா அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகளில் கூட ஏதாவது கிளைகள் வேரில் நீங்கள் அதை சொருவி வச்சுட்டு வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா டைரெக்டாக சிவபெருமானிடமே நம்ம சமர்ப்பித்த ஒரு அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். யாரு கண்ணுக்கும் தெரியக்கூடாது. நீங்கள் வந்து வைக்கிறது யாரு கண்ணுக்கும் தெரியாமல் இது போல் நீங்கள் மரத்துக்கு மேலே ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் அதை வச்சுட்டும் வந்துடலாம். இது போல் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலை சிவபெருமான் நிறைவேற்றி கொடுப்பார். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற நிலைமை முற்றிலும் மாறணும், நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு செல்வ செழிப்போடு நினைத்ததெல்லாம் நடக்கணும், தொட்டதெல்லாம் வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினமுமே இந்த மந்திரத்தை காலையில் இல்லைன்னா மாலை நேரத்தில் ஒரு வேளை மட்டுமே கையில் ஏதாவது ஒரு கிளாஸ் தண்ணீர் வச்சுட்டு உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த விருப்பத்தை 3 முறை அந்த தண்ணியை பார்த்து சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை 3 முறை மட்டும் சொல்லிவிட்டு அந்த தண்ணியை சிறுக சிறுக நீங்கள் குடிச்சிட்டே வரும்போது உங்கள் வாழ்க்கை மேஜிக் போல் சிவபெருமான் மாற்றி தருவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் கவலைகள் துன்பம் இருந்த இடம் தெரியாமல் போகும். நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிம்மதி அதிகரிக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். இந்த மந்திரம் அந்த அளவுக்கு சித்தி அடைஞ்சிடுச்சுன்னா நீங்கள் கேட்டதை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய சக்தி வாய்ந்த மந்திரம். சொன்ன முறையில் நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.